சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்தில் ஒருவரால் சண்டை வரப்போகிறது என்று உன் சாயப்பா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது யாரால் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்கின்றேன் கேள். இன்று வரை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருப்பதை எதை பற்றியும் நீ அறிந்து கொள்ளாமல் குழப்பத்தில் தான் இருந்து வருகிறாய். அதுபோல இன்று உன் வாழ்க்கையில் ஒரு குழப்பம்தான் நடக்க இருக்கிறது. தெளிவாக கேட்டு தெரிந்து கொள். இத்தனை நாள் எங்கோ இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து நிம்மதி இல்லாமல் செய்து கொண்டு இருந்த உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபர், இத்தனை வேதனைகளுக்கு காரணமான ஒரு நபர் உன்னை தேடி வந்து வாக்குவாதத்தில் இருக்கப் போகிறார். யார் அந்த நபர் என்று தானே என்னிடம் கேட்கிறாய். எங்கோ இருந்து கொண்டு இத்தனை நாட்கள் பிரச்சனைகள் கொடுத்து வேதனைகள் கொடுத்து உனக்கு மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் வேதனைகளை கொடுத்து நிம்மதியில் இல்லாத நாட்களும் நிம்மதி இல்லாத இரவையும் கொடுத்த அந்த நபர் இன்று உன்னை பார்க்க நேரில் வரப்போகிறார். நான் சொல்வது யார் என்று புரிந்து கொண்டாயா? இத்தனை காலம் உன்னை வேதனையில் தள்ளி வேடிக்கை பார்த்த உன் துணை தான் உன்னை தேடி வந்து பல வாக்குவாதங்களால் அவர் உன்னை சண்டைக்கு இழுக்கப் போகிறார். ஆனால் இந்த சண்டை கூட உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலமாக இருக்கும். அதுபோலத்தான் இன்றும் கலக்கம் பிறந்தும் அதிலிருந்து உனக்கு ஒரு நன்மையான வழி பிறக்கப் போகிறது. இந்த சண்டையாலும் இந்த வாக்குவாதத்தினாலும் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று நீயும், உன் மனதில் என்ன இருக்கின்றது என்று உன் துணையும் அறிந்தும் அதற்கான ஒரு நல்ல வாழ்க்கை வழி பிறக்கப் போகிறது. இத்தனை நாள் போராட்டங்கள் இந்த வாக்குவாதத்தினால் சரியாகிவிடும். கலக்கம் பிறந்தவள் தான் வழி பிறக்கும். சாயப்பா உனக்கு எதை செய்தாலும் நான் உனக்கு நல்லதாக மட்டும்தான் செய்வேன். எந்த நேரத்திலும் உன்னையும் உன் வாழ்க்கையும் வீணடிக்கும்படி நான் செய்துவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். என் மீது நம்பிக்கையாக இரு. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு செல்வது தான் உன் சாயப்பாவின் ஆசை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.